நாம் எப்படி இருக்கிறோம், வருங்காலத்தில் எப்படி இருக்கப் போகிறோம் என்பதை 3 நபர்கள் தீர்மானிக்கிறார்கள். நண்பர்களே, ஒவ்வொரு நாளும் எதையாவது சாதிக்க வேண்டும், எப்படியாவது முன்னேற வேண்டும், நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நம்மை தூண்டிக்கொண்டே இருக்கிறார் ஒருவர். ஆனால் அதற்கான முயற்சிகளை செய்ய விடாமல், அதற்கான உழைப்பை மேற்கொள்ள விடாமல், அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்ற சோம்பேறித்தனத்தையும், அற்ப சுகங்களுக்கான ஆசைகளையும், இடையூறுகளை முன்னிறுத்தும் அச்சங்களையும் ஏற்படுத்தி நம்மை முன்னேற விடாமல் தடுத்து கொண்டே இருக்கிறார் இன்னொருவர். இந்த இருவரும் நமக்குள்ளேதான் இருக்கிறார்கள். துரதிர்ஷ்டவசமாக நம்மில் பெரும்பாலான நேரங்களில் நம்மை முன்னேற விடாமல் தடுக்கும் அந்த 2வது நபரின் ஆதிக்கத்திலேயே இருப்பதால் நாம் ஆசைப்பட்ட உயரங்களை அடைய முடிவதில்லை. ஆனால் நண்பர்களே, அதிர்ஷ்டவசமாக அந்த 2 நபர்களையும் கட்டுப்படுத்தும் 3வது நபராகவும் நாமே இருக்கிறோம். தியானம், உடற்பயிற்சி, நல்ல நண்பர்கள், நல்ல புத்தகங்கள், நல்ல இசை, நல்ல பயணங்கள் போன்றவற்றின் மூலம் நம்மை முன்னேற தூண்டும் அந்த முதல் நபரை பலப்படுத்தி கொண்டே இருந்தால், நம்மை முன்னேற விடாமல் தடுக்கும் அந்த 2வது நபர் தாமாகவே வலுவிழந்து விடுவார். அப்புறம் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க யாரால் முடியும்?